ஹாய், வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னு பார்ப்போமா? செயின்ட் வேலண்டைன் அப்படின்றவரை February 14 தூக்கில் போடுறாங்க. இந்த நாளை தான் நம்ம வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அவரை ஏன் தூக்கில் போட்டாங்கன்னு பார்ப்போமா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோம்ல பிற நாடுகள்ல இருந்து அந்த ரோம் நாட்டை தாக்குற ஒரு அபாயம் ஏற்படுது. அதனால ரோம் நாட்டோட மன்னர் கிளாடியஸ் II அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் போருக்கு ரெடி பண்றாரு. ஆல்ரெடி மேரேஜ் ஆன சோல்ஜர்ஸ் போருக்கு செல்ல விரும்புறது இல்லைன்னு அவருக்கு தெரியுது. அதனால சோல்ஜர்ஸ் மேரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாரு. இந்த சட்டத்தினால சோல்ஜர்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மத குரு செயின்ட் வேலண்டைன் அப்படின்றவரு அந்த சோல்ஜர்ஸுக்கெல்லாம் சீக்ரெட் மேரேஜஸ் பண்ணி வைக்கிறாரு. நிறைய நாள் அந்த சீக்ரெட் மேரேஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளாடியஸ் IIக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா செயின்ட் வேலண்டைனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு February 14 தூக்குல போடுறாரு. அப்படி அவரை தூக்குல போறதுக்கு முன்னாடி அவரோட காதலிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதிட்டு லெட்டரோட முடிவுல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு ஒரு சைன் போட்டு அனுப்புறாரு. இந்த மாதிரி சோல்ஜர்ஸுக்கெல்லாம் சீக்ரெட் மேரேஜ் பண்ணி வச்சனால செயின்ட் வேலண்டைனை February 14 தூக்குல போடுறாங்க. அந்த நாளை தான் நம்ம வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடிட்டு இருக்கோம். இது நிறைய நாடுகள்ல ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க. யூஎஸ்ல கொண்டாடுற ஒரு 5 தினங்கள்ல இந்த வேலண்டைன்ஸ் டே முக்கியமானதா இருக்கு. இது ரொம்ப நல்லாவே அங்க செலிப்ரேட் பண்றாங்க. சில நாடுகள்ல வேலண்டைன்ஸ் டேக்கு ஹாலிடேஸ் கூட உண்டு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை, தேங்க்யூ.